கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா ஐயா, அதாவது ஆடி மாதம் தொடங்கியாச்சு. ஆடி மாதம் அப்படின்னானே அம்மன் அவங்க தான் வந்து ரொம்ப சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு அம்மனும் அந்த மாதத்துக்கேன்னு சொல்லுவாங்க, ஹீரோயினே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல திதி கொடுக்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். அது எவ்வளவு நல்லது, என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஆடி மாதத்தில் நோம்பி வரும். நோம்பினாலே ஆடி நோம்பு ஒன்று, தைப்பொங்கல் ஒன்று, தீபாவளி ஒன்று. இந்த 3 நோன்பு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆடி நோன்பு எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம பெரியோர்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் ஆடி நோன்பு வருது. நம்ம முன்னோர்களெல்லாம் நம்மளோட தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆடி மாதத்தில் எல்லா முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்க போட்டாவெல்லாம் எடுத்து வச்சு கழுவி மாலையெல்லாம் போட்டு, ஒரு காலத்தில் நம்மளுக்கு அப்பா தாத்தா முன்னோர்களெல்லாம் சம்பாரித்து வச்ச சொத்தை தான் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். நாம் அவங்களுடைய உருவத்தை இன்றைக்காவது நம்ம பார்க்கலாங்கிறக்காகத்தான் ஆடி 18 பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஆடி 18 நோம்பன்னைக்கு போய் எல்லா கோவில் குளத்துகளில் கடலோரத்துல எல்லாம் திதி தர்ப்பணங்களெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்தராயண காலமும் தட்சணாயன காலமும் எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தட்சணாயன காலம் வரும். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம் வரும். இந்த உத்தராயண காலத்தில் நிறையா பேர் கும்பாபிஷேகம் அதிகமாக பண்ணுவாங்க. தட்சிணாயன காலம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆடி மாதம். அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு விதை விதைச்சாங்கோட அது 6 மாதத்துக்கு விதை விதைச்சாங்கன்னா பெருகுங்கிறதுக்காகத்தான் ஆடி 18 பெருக்குன்னு வச்சாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் மேசத்தில் சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் இருப்பார், ரிஷபத்தில் சூரியன் வந்து வைகாசி மாதத்தில் இருப்பார், மிதுனத்தில் சூரியன் வந்து ஆணி மாதத்தில் இருப்பார், கடக மாதத்தில் இந்த மாதம்தான் சூரியன் வந்து கடக ராசியில் இருப்பார். அப்போ சூரியன் எந்த ராசியில் வந்து இருக்குதோ அதுதான் மாதம். அதனால தான் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். சூரியனை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அது எந்த மாதம்னு. அந்த மாதத்தில் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வகுத்து வச்சுருக்காங்கன்னு. ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசியில் இருப்பார். அது கடகம் யாருடைய ராசி? நீர் ராசி. இந்த நீரெல்லாம், இந்த நீர் உடைய சேறு சகுதி எல்லாமே வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடி பெருக்குங்கும் போது மண்ணுக்குள்ளே இருந்தும் கூட ஒரு ஊற்று வெளியில் வருமா. அதனால தான் ஆடி மாதத்தில் வந்து எல்லாமே வெள்ளாமை விதை விதைக்கிறதுக்கு நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் மாதமும் ஆடி மாதம். அதனால தான் நீரோட்டம் இல்லைன்னா நம்ம எப்படி விதை விதைக்கிறது? அதனால தான் கடக மாதத்தில் தான் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த நீரெல்லாம் வழிஞ்சு பூமியிலிருந்து கசிஞ்சு போனதெல்லாம் களிமண் ஆயிரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா. அதனால தான் ஆவணி மாதத்தில் சதுர்த்தி அன்னைக்கு ஆடி மாதத்தில் விநாயகருடைய அந்த களிமண்ணில் உருவத்தை செஞ்சு திரும்பி கொண்டு போய் ஆற்றுல போடும்போது களிமண் மட்டும் ஆற்றுல நின்றும், மணலெல்லாம் ஆற்ற விட்டு போயிடும். அதனால தான் அந்த காலத்திலேயே தேங்கி நிற்கக்கூடியது அந்த ஆடி மாதம்னு வச்சாங்க. இது எதுக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா,
முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலமரம், மக நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க ஆலமரத்தினுடைய நட்சத்திரம் அது. அதனால தான் தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் ஒன்று மட்டும்தான். மற்ற எல்லா மரங்களுக்குமே தாய்க்கு சுமை உண்டு. தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம். அதனால தான் ஆள் போல் தலைச்சு அருகும்போல் வேறு ஒன்றின்னு சொன்னாங்க. இந்த ஆலமரத்தை சுற்றி வேர்களெல்லாம் விழுதுகளெல்லாம் சுற்றி வர கீழே ஸ்ட்ராங் படுத்திட்டு தாய் மரத்தை மட்டும் சுமையில்லாமல் வச்சுருக்கு. அதனால தான் ஆலமரம் தாய்க்கு சுமை இல்லாத மரம்னு வச்சாங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் மக நட்சத்திரமாக இருக்கும். இந்த மக நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இதை இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், திருப்பூர் மாவட்டம் உபாப்பேட்டையிலிருந்து மேனேஜர். நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். வயசு 56, விருச்சிக ராசி, மீன லக்னம். மீன லக்னம். நட்சத்திரம்? நட்சத்திரம் விசாக நாளாம் பார்ப்போம். ஓகே சார், என்ன கேள்விங்க சார்? சார், தொழில் மற்றும் பொருளாதாரம். தொழில் சம்பந்தமா? ஐயா கிட்ட பேசுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தொழில் மற்றும் உடல் ரீதியா பொருளாதாரம். ரொம்ப சந்தோஷம். அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்கும் போது அது விருச்சிக ராசிக்கு வந்துடும். லக்னம் அவங்களுடைய லக்னம் மீன லக்னம். இந்த லக்னம் அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். தொழில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்னதானம் செய்யணும். அது எங்கே செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க பிறந்த நட்சத்திரமே விசாகம். அப்போ திருச்செந்தூர் முருகர், ஆறுபடை வீட்டில் திருச்செந்தூர் முருகர் தான் வர்றாரு. அப்போ நம்ம சாப்பாடு கொண்டுட்டு போய் அன்னதானம் எங்கே போடணும்னா, விசாக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில் போய் கொஞ்சம் பேர்த்துக்கு சாதம் செஞ்சு அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய தொழில் நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு அன்னதானம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னையிலேருந்து தொழில் நல்லாயிருக்கு. நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். மேடம் வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க மேடம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? என் மகளுக்காக கேட்கணுங்க மேடம். அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. வயது 29 மேடம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கும்ப லக்னம். என்ன கேள்விமா? மேடம், என் பொண்ணுக்கு 5 வருஷமா வெண்குழி நோய் இருக்கு. ஓகேம்மா, தோல் சம்பந்தப்பட்ட. ஓகேம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா அம்மா வணக்கம் சார். வணக்கங்கம்மா. அதாவது சார், நீங்க சொன்ன மாதிரி நானு வைத்தியநாத கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் அவளை. அந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு அந்த தீர்த்தம் வாங்கி குடுக்குறோம். சரி. அவளுக்கு இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் எடுத்து கூட சரியாகல. அவ இப்ப நம்பவே மாட்டா. அந்த தீர்த்தம் மட்டும் குடிக்கிறாங்க சார். ஆனா அம்மாவா என்னால அவளை பார்க்கவே முடியல. நான் அவளுக்கு பூஜை பண்ணா எப்படி அந்த நோய் குணமாகும்? எனக்கு கொஞ்சம் அது சொல்லுங்க சார். சரி, ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது வெண்குஷ்ணம் அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த வெண்குஷ்ணம் வருது அப்படின்னா, 3 தலைமுறைக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு இந்த வெண்குஷ்ணம் இருந்தால் அது பாரம்பரிய நோயாக மாறி அந்த ஜீன் வழியில் கனெக்ட் ஆகி வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெண்குஷ்ணம் வரும். இதுக்கு மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பில் இருக்கிற நோய் குணமாகிறதுக்கு அந்த காலத்திலேயே புத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க. நாகம்மா குடியிருக்கக்கூடிய புத்து மண்ணை கொஞ்சம் எடுத்து உடம்பு பூரா பூசி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 to 12 ராகு காலத்தில் உடம்பு பூரா பூசி கொஞ்ச நேரம் வெயிலில் தளர்ந்து நின்று அதுக்கப்புறம் குளிக்கணும். இது ஒரு 7 வாரம் செஞ்சாங்கன்னா இந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அத்தனை நோய்களும் பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நாகம்மா கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வெண்குஷ்ணம் குணமாகும். இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்குமா. ஐயா, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. எங்க பேசுறோம்மா? நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பாப்பாக்காக பேசணுமா? கண்டிப்பாம்மா. அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், கடக லக்னமா. ஓகேம்மா, என்ன கேள்விமா? பாப்பா படிப்பு சம்பந்தமா கேட்கணுமா. வயது எவ்வளவுமா? வயது 11மா. கண்டிப்பாம்மா, ஐயா கிட்ட நீங்க பேசுங்கம்மா.
அம்மா வணக்கங்க. அம்மா ஐயா வணக்கங்க. வணக்கங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, உங்க லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. பாப்பாவுக்கு லக்னத்துல குருங்கய்யா, 2ல சுக்கிரனு, சரிங்கம்மா. 3ல ராகு, 4ல சனி, சரி 6ல சந்திரனு, சரி 9ல கேது, சரி 12ல சூரியன் புதன் செவ்வாய். சரி 3 ரேகையும் சேர்ந்துருக்குங்கய்யா. சூரியன் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா படிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுதாங்கய்யா பயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது என்னென்னா, ஜோதிடத்தவே பாருங்கள் மனப்பாடமாக வச்சுருக்காங்க. ஒரு கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இப்போ யாருக்கெல்லாம் படிப்பு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, படித்தது மறந்துடுறோம், பரீட்சை எழுதும்போது நான் இதை என்னால் அந்த இடத்துல யூகிக்க முடியலன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே தர்ப்பப்புல் பாயில் உட்கார்ந்து படித்தாங்கன்னா ஞானம் அப்படியே நிற்கும். இதை மறக்காமல் செய்யுங்க. எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் தர்ப்பப்புல் பாயில் உட்கார வைங்க. ஏன் அப்படின்னா, தர்ப்பப்புல் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது. கேது என்பது ஞானகாரகன். ஆதி காலத்தில் முன்னோர்கள் தர்ப்பப்புல்லில் உட்கார்ந்து தியானம் செய்வாங்க. அது எதற்காக அப்படின்னா, நம்ம என்ன தியானம் செய்கிறோமோ அந்த தியானத்துக்கு உண்டான பவர் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்குமா. அதனால் கடைகள் எல்லாம் தர்ப்பப்புல் பாய் கிடைக்கும். அங்கே குழந்தையில் பூஜை ரூமில் கிழக்கு முகமாக உட்கார வச்சு சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி வச்சு அந்த புத்தகத்தை எடுத்து படித்து வச்சு, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் இவங்கெல்லாம் கல்வியிலேயே உயர்ந்தவங்க, அவங்களையெல்லாம் நினச்சி நம்மளுடைய மாதா பிதா குருவை நினச்சி தர்ப்பப்புல் பாயில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வரும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கலாம் மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. கார்த்திகேயன், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்கணம் மேடம். வயதுமா? வயது 27 மேடம். என்ன கேள்விமா? பையனுக்கு மேரேஜுக்காக கேட்கணும். கண்டிப்பா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. ஹலோ. பையனுக்காக மேரேஜ் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான், ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். 27 வயசாச்சு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவர் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் தான் பிறந்திருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்குது. திருச்சி பக்கத்தில் வயலூர் முருகன், வயலூரில் முருகன் கோவில் இருக்குது. ஆதிகால பாரம்பரிய முருகன். இந்த கோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 வருஷம் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. அந்த ஆலயத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு சாமிக்கு 6 விளக்கு, மண் விளக்கு, நல்லெண்ணெய் தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்கம்மா. கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ சார், எங்கேருந்துமா பேசுறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்குறீங்க? செந்தில்குமார், துளாராசி, சுவாதி நட்சத்திரம், கடகலக்கணம். வயதுமா? வயது 40 வயசுமா. கல்யாணம் ஆகலை. கண்டிப்பாம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்திருக்காரு. இன்ன வரைக்கும் திருமணம் ஆகலை. சுவாதினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தேன் பூச்சி. அதாவது செடியில் இருக்கக்கூடிய தேனுகள் எல்லாம் கொண்டு தேன் ராட்டில் வைக்கும். ராட்டை ஒரு நாள் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் உருவாக்குவார், மற்றவங்க அனுபவிப்பாங்க. அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஒரே ஒரு பாறாங்கல்லில் உருவானது. சுயம்பு வடிவமாக உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதனால் நாமக்கல் மாவட்டத்தில் நரசிம்மர் கோவில் இருக்குது. லட்சுமி நரசிம்மர்னு சொல்லி நரசிம்மருடைய கையில் லட்சுமி இருக்காங்க. சுவாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க ஒரு முறை நாமக்கல் நரசிம்மர் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு பிரசாதம் படைச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அவருக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது திதியை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆடி பெருக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாக. அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது ஆதி காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஆலமரத்தடியில் திதி கொடுக்கறது ஒரு பாரம்பரிய பழக்கம். அது ஆத்தோர பகுதியாக இருக்கும், ஆலமரமும் பக்கத்தில் இருக்கும். இந்த ஆலமரத்துக்கிட்ட திதி கொடுக்கறதுல என்ன விசேஷம்னு கேட்டால், ஆலமரத்தோட வேரை பூமியிலிருந்து கொஞ்சம் பறித்து
இந்த வேறு தெரிகிற மாதிரி இருக்கிற இடத்துல மஞ்சளை கொஞ்சம் தடவி அதுக்கு மேலே தர்ப்பப்புல்லை வச்சு அதுக்கு மேலே பிண்டம் வச்சு எள்ளு தர்ப்பணம் கொடுத்து அங்கே முன்னோர்களை எல்லாம் நினச்சி கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் கரைப்பாங்க. அதை கரைச்சாங்கன்னா அந்த மாதத்துலேயே அவங்களுக்கு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் அப்போவே கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மக நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தை நேர் பார்த்திங்கன்னா அது விருட்சம் வந்து ஆலமரமாக இருக்கும். இது யாருக்கும் ஆலமரம் வராது, மக நட்சத்திரக்காருக்கு மட்டும்தான் ஆலமரம் வரும். இந்த ஆலமரத்துடைய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஆதி காலத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து தான் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. அந்த பஞ்சாயத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தில் ஒரு வேரோட இன்னொரு வேறு பின்னி பிணைஞ்சிருக்கிறனால அந்த இடத்துல குடும்பத்தை பிரித்து வைக்காது. இதுக்காகத்தான் ஆலமரத்தடியில் ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் வந்து ஒரு ஜமுக்காலை விரித்து ஒரு சொம்பு தண்ணியை வச்சு ஊர் பெரிய மனுஷர் வந்து உட்காந்து உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்பார். விஷயத்தை சொல்லுவாங்க, கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சேர்த்தி வச்சுருவாங்க. இதை சேர்த்தி வச்சது என்னமோ பெரிய மனுஷர் தான், அதை சேர்த்த வைக்க சொன்னது வந்து ஆலமரம். அந்த முன்னோர்கள் எல்லாம் இவங்களுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் எல்லாம் இந்த ஆலமரத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த ஆலமரத்தில் திதி கொடுக்கறதுல என்ன அப்படின்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே ஒரு வேரோட ஒரு வேறு பின்னி பிணைஞ்சிருக்கிறனால ஆதி காலத்தில் அந்த காலத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கோவிச்சிட்டாங்கன்னா அந்த ஊரில் பெரிய ஆலமரம் இருக்கும். அங்கே போய் உட்காந்தாங்கன்னா அதை தாண்டி அவங்க ஊருக்கு போக மாட்டாங்க. ஏன் சேர்ந்து வந்துடுவாங்கன்னா, அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா ஆலமர வேரில் கொண்டுட்டு போய் திதி தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா 21 தலைமுறை முன்னோர்களை ஆசீர்வாதம் செய்வாங்களாம். அப்போ பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அதனால தான் அந்த ஒரு வேரோட ஒரு வேர் பின்னி பிணைஞ்சு தாய்க்கு சும கொடுக்காமல் இருந்ததுனால அந்த ஆலமரத்தில் அவங்களுக்கு ஆதி காலத்து வரைக்கும் பாருங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தில் தான் மக நட்சத்திரக்கார் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறப்பே பாருங்கள் உலக மக்கள் நலனுக்காகத்தான் இருப்பாங்க. தனக்காக வச்சுக்காம மக நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்தாலும் மற்றவங்களுக்காகவே ஹெல்பிங் மைண்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மம் அது பேர் புகழ் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கும். தன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பொருட்படுத்திக்காமல் அந்த ஆலமரம்ங்கிற ஒரு மக நட்சத்திரம் இருக்கனால எல்லாருக்கும் நிழல் கொடுக்குற மாதிரி மக நட்சத்திரக்காரர் உதவி செய்துட்டே இருப்பாங்க. அதுதான் ஆலமரத்துடைய ரகசியம். ஐயா, இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆலமரத்துக்கு கீழே எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்னு. இப்போ ஆடி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே புதிதாக திருமணமான தம்பதிகளை வந்து பிரித்து வைக்கிறாங்களே அந்த கணவன் மனைவியை, அதுக்கு என்ன காரணம் சார்? நல்ல ஒரு அற்புதமான கேள்விங்க. ஆடி மாதத்தில் வந்து கல்யாணம் மூச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆடி மாதம் வந்தால் கணவன் மனைவியை அன்னைக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சேர விட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சீரழின்னு சொல்லி ஆடி மாதத்தில் கருத்தரிச்சதுன்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். அது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் சித்திரை மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் சீரழிஞ்சிருமோ என்னங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் பழக்கம். அது அப்படி அல்ல. வெள்ளிக்கிழமைக்கு ஆம்பளை பையன் பிறக்கக்கூடாது அப்படின்னா பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய ஒரு மைனஸ். வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம், அது ஆண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த ஆண் குழந்தை பிறந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய இயற்கையை நம்ம தடுக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சாமி கிட்ட கோயிலில் கொண்டு போய் நம்ம கோயிலில் தத்து கொடுத்து திரும்பி வாங்கி நம்ம வளர்த்தலாம். இப்போ ஒரு பெருமாள் கோயிலில் கொண்டு போய் இன்னாருடைய குழந்தைய கடவுளே நீ கொடுத்த குழந்தைய நான் உங்கள் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அந்த கிழமை வெள்ளிக்கிழமையாக இல்லாமல் மற்ற நாள் கொடுத்து வாங்கிட்டா மறுபடியும் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருது. ஏன்னா ஆடி மாதத்தில் கருத்தரிக்கும். ஆடி மாதத்தில் கருத்தரித்தா அந்த காலத்தில் 10 மாதம் வந்து கரெக்டாக 300 நாள் இருந்து சித்திரை மாதம் கரெக்டாக வந்துடும். ஆடி மாதத்துலேருந்து எண்ணி பாருங்கள், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து எடுத்திங்கன்னா 10 மாதம் வரும். கரெக்டாக அந்த ஆடி மாதத்தில் 10 மாதம் வந்துருச்சுன்னா அங்கே சூரியன் உச்சமாக இருப்பார். ஆனால் எந்த குழந்தை பிறந்தாலும் சூரியன் உச்சமாக இருந்தால் அப்பாவுக்கு நல்லது தான். ஆனால் சித்திரை மாதத்தில் பிறந்தால் சீரழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சித்திரை மாதத்தில் சீரழின்னு ஆண் குழந்தைகள் ஏதாவது வெள்ளிக்கிழமை நாளில் சித்திரை மாதத்தில் பிறந்துருச்சுன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்து அவருடைய வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருன்னு சொல்லித்தான் இவங்க கரு உருவாகி கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தில் வந்து கருவை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அப்போ பாருங்கள் அந்த காலத்தில் எல்லாம் ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்களா இல்லை, எந்த மாதம் சேரணும் எந்த மாதம் சேரக்கூடாதுன்னு. அப்போ இதில் என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல ரகசியம் இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க
ஆடி மாதத்தில் வந்து அவங்களுடைய குடும்ப சந்தோஷத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது சீக்கிரமாக கரு உருவாகாமல் இருக்கிறவங்களுக்கு கரு உருவாயிரும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ரகசியம் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வெளியில் வரல. ஆடி மாதத்தில் கடக ராசிக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயிலி நட்சத்திரம் இருக்குது. ஆயிலி நட்சத்திரம்ங்கிறது என்னென்னா ஆதிகேசவன் பிறந்தது. 2 பாம்புகளும் ஒன்றா இணைஞ்சு இருக்கக்கூடியது ஆயிலியம். அதனால் அங்கே சேர்ந்தா கரு உருவாகுங்கிறதுக்கு கடகராசியில் தான் குரு உச்சம். அதனால் அங்கே சேர்ந்தாங்கன்னா குழந்தை உச்சமாயிரும், கரு உருவாயிரும். அதனால் சொன்னது அந்த காலத்தில் ஆடி மாதம். இதோட மைனஸ் வந்து தகப்பாவுக்கு பிரச்சனை, ஆனால் அவங்களுக்கு கரு உருவானவங்களுக்கு ப்ளஸ். இதனால தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சார். அதாவது ஆடி மாதத்தில் குழந்தை, அந்த ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. ஆடி மாதத்தில் கரு தரிச்சா அவங்க சித்திரையில் பிறப்பாங்க, அதனால. ஆமாம், சித்திரை மாதங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தால் ஆண் குழந்தைகளுக்கு பிரச்சனை. இதே பெண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்துருச்சு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் அந்த காலத்தினுடைய ஐதீகம். இதெல்லாம் பாருங்கள், முன்னோர்கள் இது எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் ஐதீகமாக வச்சுருக்காங்க. எந்தெந்த மாதங்களில் சூரியன் போகும்போது அவங்கள சேர்த்தணும், அதை சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வச்சுருக்காங்க. அதே பாருங்கள், மகர ராசி என்ன மாதம் வரும்? தை மாதம் வரும். தை மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு கரு உருவாச்சுன்னா 10வது மாதம் எங்கே வந்து விழுகும்? துலா ராசியில் வந்து விழுகும். அப்போ துலாம் வந்து சூரிய நீசம். அங்கே குருவானாலும் அங்கே குழந்தை உற்பத்தி ஆனாலும் 10வது மாதம் வரும்போது துலா ராசியில் வந்து கரெக்டாக ஐப்பசி மாதம் சூரிய நீசம். அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் அப்பா ஏறுகாலமாக இருந்திருப்பார், வாழ்க்கையில் இடம் தடம் வீடு வாசல்னு. அதே சூரியன் அப்பா நீசமாயிட்டாருன்னா இறங்கு காலத்துக்கு வந்துடுவார். அதனால தான் ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தட்சணாயன காலம், தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம். இது 2ம் எதுக்கு பொருந்துச்சுன்னா, ஆதி காலத்தில் கோயிலை 3 வருஷமாக 4 வருஷமாக கட்டுவாங்க, 10 வருஷமாக கூட கட்டுவாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உத்தராயண காலம் தட்சணாயன காலம் எடுத்துட்டாங்க. கரு கூடுவது இந்த மாதங்கள்லாம் ஆகாதுங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்ச ஐதீகம். அற்புதம் ஐயா. இன்னொன்று, இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு ஆதிகால பரிகாரங்கள் செஞ்சோம்னா எங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும்? கண்டிப்பாங்கம்மா, கரெக்டுங்கம்மா. அதாவது ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசிலையும் குரு வந்து அந்த வீட்டில் வந்து ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறதுனால எப்பவுமே பாருங்கள், இந்த முன்னோர்களுக்கு எல்லாமே ஆடி மாதத்தில் கடற்கரையோரத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரி முக்கியமான கடல் ஸ்தலங்களை போய் அங்கே கடலில் குளிச்சுட்டு நீராடி ஒரு புது துணி போட்டுட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா ஆடி மாதம் முடிச்சுட்டு ஆடி கழிவுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இருக்கிற துணியெல்லாம் நம்ம போட்டிருப்போம், அதை ஒரு துணிமணி ஆற்றுல போய் குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ் ஒன்று போட்டோம்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்களா. அதனால தான் பெரியவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லா கோயில்களையும் போய் ஓடுற நதியில் குளித்து துணியெல்லாம் மாற்றிட்டு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அன்றைக்கி குடும்ப தம்பதி சகிதமாக முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் நம்மளை உருவாக்கினவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் ஆடி 18வது நோன்பு. நீங்களும் ஆடி 18 நோன்பு வந்தால் கண்டிப்பாக செய்யுங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். வாழ்க வளம். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சிம்பிள், அதை ஃபாலோ பண்ணுறதும் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நம்ம ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் நேயர்களுக்கு சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் அம்மா, இது கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். காசி கிளம்பிட்டோம், ஆகஸ்ட் 24ஆம் தேதி காசி போகிறோம். இங்கேருந்து திரிவேணி சங்கமத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே தம்பதி பூஜை முடிச்சுட்டு அயோத்தியில் வந்து இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்க ராமர் ஜென்ம பூமி ராமர் கோயிலுக்கு போயிட்டு கயாவில் போய் இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் 32 பிண்டம் கொடுத்துட்டு காசியில் வந்து சிவனை பார்த்துட்டு அங்கே கங்கா ஆரத்தி பார்த்துட்டு வரோம். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி காசி போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்மளை வந்து சந்திக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் வடவளையின முருகன் கோயிலில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த ஆடி 18 நோன்பை முன்னிட்டு உங்களை எல்லாருடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புதையுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.